Hello students, welcome to Global IAS Academy. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீட் பயாலஜி, நீட் உயிரியல், இதில் லிவிங் வேர்ல்ட் டாப்பிக்கில் சரிங்களா. உயிரி உலகம்ன்ற டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னால் என்னன்றது பார்க்க போகிறோம். இரு சொல் பெயரிடும் முறைனா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இரு சொல் பெயரிடும் முறை நம்ம ஆல்ரெடி பெயரிடும் முறை என்னன்றது தெரியும். ஸோ பெயரிடும் முறை அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆர்கானிசம்க்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி நேமிங் வைக்கிறது சரிங்களா. ஸோ அந்த நேமிங் அப்படின்றத கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். எப்போது 1751 சரிங்களா. இவர் அதுக்குன்னு ஒரு நேமிங். ஸோ இங்கே வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு சொல் பெயரிடும் முறை அப்படின்றது. ஸோ அப்போ இரு சொல் பெயரிடும் முறைனா என்ன? இரு சொல் பெயரிடும் முறை அப்படின்றது அந்த நேம் ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு உயிரினத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பேரின பெயர் சிற்றின பெயருன்றதை சொல்லுவாங்க சரிங்களா. பேரின பெயர் அப்படின்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துல மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குது அப்படின்னா இந்த மேஞ்சிஃபெரா அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, இங்கே பேரின பெயர். இண்டிகா அப்படின்னா இங்கே சிற்றின பெயர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரது எல்லாமே பேரின பெயர், நெக்ஸ்ட்டு வரது எல்லாமே சிற்றின பெயர். இப்போ நம்ம இங்கிலீஷில் இப்போ நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு ரூல் வந்து இருக்கும் சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குது அப்படின்னா இதில் மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஜீனஸ் பேரின பெயர், இண்டிகா அப்படின்னா என்னதான் இது சிற்றின. அந்த தமிழில் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் காமிக்கிறேன். இதில் ஜீனஸ் நேம் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பீசஸ் நேம் அதுதான் பேரின பெயர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். சிற்றின பெயர் அதாவது ஸ்பீசஸ் நேம் சரிங்களா, இதுதான் வந்து ஸ்பீசஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். இப்போ தமிழில் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து இதில் எது வந்து கேபிட்டல் லெட்டர் எது ஸ்மால் லெட்டர்ன்றதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாவை இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எம் அப்படின்றது மேஞ்சிஃபெரானா ஜீனஸு. ஸோ அதில் ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ செகண்ட் லெட்டர் வந்து இண்டிகா அப்படின்னா ஸ்பீசஸ்ஸு. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் அப்படின்றது சரிங்களா. ஸோ இதை தான் இங்கே வச்சுருக்காங்க. இதை இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஈச் நேம் ஹாஸ் 2 காம்பனன்ட்ஸ். அதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீசஸ் நேம். ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது ஜீனஸ் நேம்லேயும் இருக்கும், ஸ்பீசஸ் நேமும் இருக்கும். இதுதான் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இதை யாருக்கு வந்து கொண்டு வந்தா அப்படின்னா இந்த நேமிங் சிஸ்டமை கரோலஸ் லின்னேயஸ் சரிங்களா. கரோலஸ் லின்னேயஸ்ன்றவர் இந்த இதை வந்து கொண்டு வந்தார். ஸோ இதுக்குன்னு சம் ரூல் வந்து இருக்குது சரிங்களா. பைனாமியல் நாமன்க்ளேச்சருக்குன்னு சில ரூல் வந்து இருக்குது. இது என்னன்றதை ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். ஸோ இரு சொல் பெயரிடும் முறையின் விதிகள். இது வந்து உயிரியல் பெயர் எப்போவுமே எப்படியில் இருக்கணுமா, லெத்தின் மொழியில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல். அதே மாதிரி வந்து ஒரு உயிரியல் பெயர் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ பிரிண்டட் காப்பீஸ் நம்ம சிஸ்டமில் டைப் பண்ணுறோம் சரிங்களா. டைப் பண்ணும் போது அதில் இத்தாலிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். இத்தாலிக்ஸில் இருக்கணும். அதே வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதுகிறோம் அப்படின்னா அதை இத்தாலிக்ஸில் தான் நம்மளால் எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஜீனஸ் நேம் பேரின பெயரை தனியாகவும் சிற்றின பெயரை தனியாகவும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குது அப்படின்னா இதை வந்து இப்படி அண்டர்லைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதை அண்டர்லைன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது இந்த ரூலாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள் எப்படினாலும் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் இங்கிலீஷில் எழுதுகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் எப்போவுமே ஜீனஸ் நேம் எப்போவுமே எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பேரின பெயர் சரிங்களா. பேரின பெயர் எப்போவுமே வந்து பேரின பெயர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். சிற்றின பெயர் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் பார்த்துட்டோம் அப்படின்னா பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆல்வேஸ் இன் லெட்டின் அண்ட் ரிட்டன். லெட்டின் மொழியில் இருக்கணும், லெட்டினில் இருக்கணும். அதே மாதிரி எப்போவுமே இத்தாலிக்ஸில் இருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து இங்கே ஜீனஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, செகண்ட் நேம் வந்து ஸ்பீசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஹேண்ட் ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். அதே வந்து பிரிண்டட் காப்பீஸாக இருந்துச்சுன்னா இத்தாலிக்ஸில் வந்து இருக்கணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேஞ்சிஃபெரா இண்டிகா சரிங்களா. இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜீனஸ், செகண்ட் இருக்கிறது ஸ்பீசஸ் சரிங்களா. செகண்ட் இருக்கிறது ஸ்பீசஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பீசஸ் நேமில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அண்டர்லைன் பண்ணும்போது தனித்தனியாக செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.